ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி டே 2 மூணாரில் இருக்கிறோம். ஸோ நம்ம நேற்று தேனியிலேருந்து மூணார் வர்ற வழியில் நிறைய பிளேசஸ் பார்த்துட்டு மதியத்துக்கு மேலே மூணார் ரீச் ஆகி லன்ச் முடிச்சுட்டு ஹைடல்பார்க் அண்டு சம் பிளேசஸ் சுற்றிட்டு ஈவினிங் வந்து ரூம் போயிட்டோம். ஸோ நைட்டு ஒரு டின்னர் முடிச்சுட்டு ஸோ மார்னிங் நல்லபடியாக தூங்கிட்டு மார்னிங் இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ போகக்கூடிய ரூட் எங்கே அப்படின்னா அந்த மாட்டுப்பட்டி டேம் ரூட். ஸோ இதில் இந்த ரோட்டில் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஃபோட்டோ பாயிண்ட். ஆக்சுவலாக நமக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக போயிட்டு ஈவினிங்குள்ளே வரணும். இதே ரூட்டில் தான் போயிட்டு இதே ரூட்டில் தான் வர முடியும். ஸோ அதனால் நம்ம இதை வேணால் ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயாச்சு. ஆனால் போகிற வழியில் இன்னொன்று நிப்பாட்டுறதுக்கு ஒரு காரணம், இங்கே ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியும். கொஞ்சம் வெயிலாக இருந்தது, அதனால அப்படியே போயிட்டோம். ஸோ இது வந்து மாட்டுப்பட்டி டேம். ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக அப்படி கிளம்பணும். ஸோ போகிற ரூட் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட்டோட டெய்ரி ஃபார்ம். இங்கே வந்து ஜெர்சி பசுக்களை வச்சு இங்கே வந்து பால் கறக்கிறது, அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து டூரிஸ்ட்டுக்கு அலௌடு இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை தாண்டி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் கிடைச்சது. எஸ், காட்டு யானைகளை வந்து நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலாக யானைனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நேரில் அதுவும் மூணாரில் வச்சு பார்த்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, மெமரபுளாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் போன பிளேஸ் தான் வந்து எலிஃபண்ட் சவாரி. ஸோ இங்கே ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்னே சொல்லலாம். கொஞ்சம் தூரத்துக்கு ஏறி இறங்குற மாதிரி. ஸோ அது யானையில் வந்து ஒரு ஏற்றத்தில் ஏறி இறங்கும்போது இருந்த அந்த ஃபீல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இதில் என்ன ப்ரைஸஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோலேயே மென்ஷன் பண்ணிகிட்டே வரேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ அப்படியே போகிற வழியிலேயே வந்து லஞ்சு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸில் அப்படியே சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ யூஷுவல் எக்கோ பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் இறங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமாக ரொம்ப பெரிய மரங்களை வந்து இங்கே நாங்கள் பார்த்தோம். ரொம்பவே வந்து பெருசு. நம்ம வந்து அதோட ஒரு 10% ஹைட்டு கூட நம்ம இருப்போமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். அதை தாண்டி அதுக்கப்புறம் குடலார் டேம் அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டோம். ஸோ அங்கே ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்தது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் போன ஜீப். 3 டேஸாக எங்களோட இவங்க தான் வந்து ட்ராவல் பண்ணாங்க. ஸோ இதோட டிரைவர் ராமண்ணா, ஹீ இஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக் பர்சன். இப்படி ஒரு டிரைவர் கிடைச்சாங்க அப்படின்னாலே மூணார் வந்து மூணாரே அழகு. அது இவங்கெல்லாம் மாதிரியான நல்ல டிரைவர்ஸ் இருக்கும்போது அது இன்னும் அழகு. இவரை பற்றி நிறைய விஷயங்களை நான் பின்னால் சொல்கிறேன். ஸோ நிறைய கப்புள் ஷூட்லாம் அங்கே எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பரான இதாக இருந்தது. ஸோ அப்படியே வந்து போயிட்டே இருக்கிறோம். ஸோ நேராக மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெயில் இருந்தது. போக போக அந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ நிறைய மழை பெஞ்சுது. சில இடங்களில் வந்து ஒரு மாதிரி ட்ரிஸ்லிங் மட்டுமே இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி அப்படியே தமிழ் பாடல்களை கேட்டுக்கிட்டே மூணாரில் அவ்வளோ அடர்ந்த மரங்கள், அதுக்கு நடுஸில் போயிட்டு இருந்த அந்த ஃபீல் அப்படிங்கிறது அட்டகாசமாக இருந்தது. தென் நாங்கள் வரும்போது ஒரு பிளேஸில் அதே காட்டு யானைகளை நாங்கள் திரும்ப பார்த்தோம். அவ்வளோ மலையிலையும் அது வாட்டுங்க ரொம்ப சாந்தமாக தன்னோட உணவை வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தது. ராமண்ணா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். ஆனைக்குளம்னு ஒரு பகுதி இருக்குது, அதை பற்றிலாம் நிறையா சொன்னார். அங்கே போகணும் அப்படிங்கிற ஆசையும் அது ஏற்படுத்துச்சு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலிங்காக நம்ம பின்னால் டைம் கிடைச்சா பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மாட்டுப்பட்டி டேமில் வந்து ஸ்பீட் போட் ரைடிங்க்கு வந்து வந்திருந்தோம். இட்ஸ் அன் எக்ஸலண்ட் அட்வென்ச்சர் ட்ரிப் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ 5 பேர் இந்த போட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் சென்டர் ஆஃப் த லேக் வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்ப கூட்டு வராங்க. உண்மையிலே வந்து அட்டகாசமாக இருந்தது. ரொம்ப ஒரு த்ரில்லான ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்பப்போ ட்ரிஃப்ட் பண்ணும்போது இட்ஸ் அமேசிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதோட பைலட்டும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டாங்க.
ஸோ சில பேருக்கு இது வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான பெரிய போட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஐ திங்க் 20 ஆர் 40 இருப்பாங்க. இன்னொன்று அமௌண்ட்டுமே ரொம்ப குறைவு இது. இது வந்து ரொம்ப சட்டிலாக போகும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வித் ஃபேமிலி, சில்ட்ரன் இருக்காங்க, பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அந்த போட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நாங்கள் கிளம்பி வரோம். இப்போவே டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிடுச்சு. அதே ரூட்டில் போய்ட்டு திரும்ப நாங்கள் வந்தோம். ஸோ ராமண்ணா வந்து நிறைய விஷயங்களை வந்து மூணார் பற்றி சொல்லிக்கிட்டே வந்தார். ஸோ இது எல்லாம் எப்படின்னா மூணார் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டங்களால் நிறைஞ்ச பகுதி தான். ஸோ இந்த பகுதி அப்படிங்கிறது வந்து இப்போ தான் வந்து ஃபுல்லாக அதோட 5 வருஷம் அதோட காலம்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபுல்லாக அதை லேண்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து தேயிலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படியான நிறைய விஷயங்களை அவர் சொல்லிட்டு வந்தார். அப்போ அது எல்லாமே வந்து கேட்டுகிட்டே வந்து மூணாரில் பயணிக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே அமேசிங் இதாக இருந்தது. மூணார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர், ரொம்ப பெரிய கனவு பிரதேசமும் கூட. அங்கே போயிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஈவினிங் மேலே ஸோ ஒரு ரோஸ் கார்டனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நிறைய பேர் அங்கே வந்து அதை ஃபோட்டோ ஷூட்டு ஸ்பாட்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அழகழகான பூக்கள், செடிகளை வந்து நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சது. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். நிறைய அரிய வகை செடிகள், பூக்கள் அதை பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கேருந்து பார்த்தாலே வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து தெரியும். ஸோ நாங்கள் தென் போன பிளேஸ் தான் வந்து பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து அதுவும் ஈவினிங் மேலே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் ஒர்த் அப்படின்னே சொல்லலாம். இங்கேயுமே நிறைய பூக்கள், செடிகளை பார்க்க முடிஞ்சது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அங்கேருந்து நிறைய ஃபோட்டோ ஸ்பாட் அண்டு நிறைய அங்கே இருந்த பிளேசஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களே அதை பார்க்கலாம். நைட் டைம் பொட்டானிக்கல் கார்டன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு மோட் சேஞ்ச் பண்ணி எடுத்தேன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு சின்னதாக வந்து தெரியுது. அதை நான் கொஞ்சம் பெருசுப்படுத்தி காட்டுறேன். எஸ், இப்படி தான் இருந்தது அந்த பிளேஸ். ஸோ நிறைய இது மாதிரியான ஃபோட்டோ பாயிண்ட் நிறைய பார்க்க முடிஞ்சது. அது எல்லாமே தாண்டி நாங்கள் போன டேயில் வந்து இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் மியூசிக்கல் ஃபவுண்டைன் நடந்தது. நிறைய ஹிந்தி பாடல்கள், தமிழ் பாடல்கள், மலையாள பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணி வந்து அந்த லைட்டில் வந்து போயிட்டு வந்து பார்க்கும்போது இடத்த விட்டு போக மனசே இல்லை. பட் எங்களுக்கு அங்கேருந்து ரொம்ப தூரம் போக வேண்டி இருந்ததுனால நாங்கள் கொஞ்ச நேரத்துலேயே இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் டே 3 மூணாரில் வந்து என்னென்ன பண்ணோம், எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். பாய்.